பொங்கல் பரிசு தொகுப்புக்காக ஜனவரி 2ஆம் தேதிக்குள் டோக்கன்கள் அச்சிடப்பட்டு விநியோகிக்க தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று அனைத்து மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாளை ஒட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்போருக்கு அரசு சார்பில் அரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்டவைகள் அடங்கிய பரிசுத் தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் பொங்கல் திருநாளுக்கான பரிசுத் தொகுப்பை வழங்க அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசுத் தொகுப்புக்காக ஜனவரி 2ஆம் தேதிக்குள் டோக்கன்கள் அச்சிடப்பட்டு விநியோகிக்க தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டுமென அனைத்து மண்டல இணைப்பதிவாளர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. பொங்கல் பரிசுத் தொகுப்பு விநியோகம் துவங்கப்படும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அறிவிப்பு வெளியிடப்பட்ட பின் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சுழற்சி முறையில் பொங்கல் பரிசுத் தொகுப்பை விநியோகிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அட்டைதாரர் பொங்கல் பரிசுத் தொகுப்பு பெற வேண்டிய நாள், நேரத்தை குறிப்பிட்டு டோக்கன்கள் வழங்க வேண்டும். முதல் நாள் முற்பகலில் 100 அட்டைதாரர்களுக்கும் பிற்பகலில் 100 அட்டைதாரர்களுக்கும் டோக்கன் வழங்க வேண்டும். 2ஆம் நாள் முற்பகல் மற்றும் பிற்பகலில் தலா 150 முதல் 200 பேருக்கு டோக்கன் வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புக்காக ஜனவரி 2ஆம் தேதிக்குள் டோக்கன்கள் அச்சிடப்பட்டு விநியோகிக்க தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று அனைத்து மண்டல இணைப்பதிவாளர்களுக்கு தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாளை ஒட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்போருக்கு அரசு சார்பில் அரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்டவைகள் அடங்கிய பரிசுத் தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் பொங்கல் திருநாளுக்கான பரிசுத் தொகுப்பை வழங்க அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசுத் தொகுப்புக்காக ஜனவரி 2ஆம் தேதிக்குள் டோக்கன்கள் அச்சிடப்பட்டு விநியோகிக்க தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டுமென அனைத்து மண்டல இணைப்பதிவாளர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. பொங்கல் பரிசுத் தொகுப்பு விநியோகம் துவங்கப்படும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அறிவிப்பு வெளியிடப்பட்ட பின் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சுழற்சி முறையில் பொங்கல் பரிசுத் தொகுப்பை விநியோகிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அட்டைதாரர் பொங்கல் பரிசுத் தொகுப்பு பெற வேண்டிய நாள், நேரத்தை குறிப்பிட்டு டோக்கன்கள் வழங்க வேண்டும். முதல் நாள் முற்பகலில் 100 அட்டைதாரர்களுக்கும் பிற்பகலில் 100 அட்டைதாரர்களுக்கும் டோக்கன் வழங்க வேண்டும். 2ஆம் நாள் முற்பகல் மற்றும் பிற்பகலில் தலா 150 முதல் 200 பேருக்கு டோக்கன் வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது.